இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்திலே திருமதி கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் அவர்கள் நம்பிக்கை பொறுப்பு வழக்கொன்றை தாக்கல் செய்து அதனை நான் தற்போது ஆதரித்து நீதிமன்றம் கட்டாணை இடைக்கால கட்டளைக்கான அறிவித்தல் மற்றும்படி சிவில் நடவடிக்கை சட்டக்கோவையின் 16ஆம் பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கான பிரசுரிக்க வேண்டிய ஒரு அறிவித்தல் ஆகியவற்றை வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கு யாழ்ப்பாணம் பழைய பூங்காவிலே சில கட்டட நடவடிக்கைகள் செய்யப்படுவதாக அறிந்து அதை தடுக்கும் முகமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு. புதிதாக ஒரு விளையாட்டரங்கொன்றை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற போர்வையிலே பழைய பூங்காவிலே 190 வருடங்கள் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்படுவதாகவும் அங்கே கட்டட வேலைகள் தொடங்க இருப்பதாகவும் அறிய கிடைத்ததினாலே தான் அதற்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பழைய பூங்கா என்று நாங்கள் அழைக்கின்ற யாழ்ப்பாணத்தின் மத்தியிலே இருக்கிற இந்த பூங்கா உலகிலே இருக்கிற எந்த நகரமாக இருந்தாலும் அங்கே ஒரு மத்தியிலே ஒரு பூங்கா ஒன்று இருக்கும். கொழும்பிலே கூட ஒரு பூங்கா அப்படியாக இருக்கிறது. இங்கிலாந்திலே லண்டன் நகரிலே பழைய பூங்காங்கள் இருக்கின்றன. அந்த நகரத்தினுடைய சூழலியல் சமநிலையை பேணுவதற்கு இப்படியான பூங்காக்கள் அத்தியாவசியமானவை. இந்த பூங்கா இருக்கிற ஆதனமானது யாழ்ப்பாணத்தினுடைய முதலாவது அரசாங்க அதிபராக கடமையாற்றிய சர் பெர்சிவல் டைக் என்கின்றவர் தன்னுடைய சொந்த ஆதனத்தை, இது அவருடைய சொந்த ஆதனம், இது அரச காணி அல்ல, தன்னுடைய சொந்த காணியை யாழ்ப்பாண மக்களுக்காகவும் சூழலை பாதுகாப்பதற்காகவும் பறவைகள் சரணாலயமாகவும் வழங்கியிருக்கிறார். 1852ஆம் 33ஆம் ஆண்டுகளிலே இது உறுதிகள் ஊடாக வழங்கப்பட்ட ஒரு ஆதனம். இந்த வருடம் இதற்கு நம்பிக்கை பொறுப்பாளர்களாக யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் உட்பட பல நிர்வாகிகள் தங்களுடைய சொந்த முகதாவிலே நம்பிக்கை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு ஒரு தர்ம சாதனமான நம்பிக்கை பொறுப்பு உறுதியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக கடந்த மே மாதம் 20ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே பழைய பூங்கா அபிவிருத்தி சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலே இங்கே எந்த விதமான கட்டட நடவடிக்கையும் செய்யப்படக்கூடாதென்றும் எவருக்கும் இந்த நிலத்தை வழங்கக்கூடாதென்றும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரே முன்மொழிந்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் மீறும் வகையிலே விசேடமாக நம்பிக்கை பொறுப்பை மீறுகிற வகையிலே நம்பிக்கை பொறுப்பாளர்களே செயற்படுகிறார்கள் என்று முறையிட்டு நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் 63ஆம் பிரிவின் கீழே அதை தடுக்கும் முகமாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் சமர்ப்பித்த ஆவணங்களின் அடிப்படையிலேயும் இன்று மன்றிலே செய்யப்பட்ட சமர்ப்பணங்களின் அடிப்படையிலேயும் மன்று திருப்தி அடைந்து எதிராளிகளுக்கு அழைப்பு கட்டளையும் ஒரு இடைக்கால தடை கட்டளைக்கான அறிவித்தலும் வழங்குகிற அதே வேளையிலே இன்றிலிருந்து 14 நாட்களுக்கு அமுலில் இருக்கத்தக்கதாக இந்த அபிவிருத்தி என்ற போர்வையிலே நடத்தப்படுகிற செயற்பாடுகளை தடுப்பதற்கான கட்டாணை ஒன்றும் நீதிமன்றம் தற்போது வழங்கி இருக்கிறது. அது உடனடியாக அவர்களுக்கு சேவிக்கப்படுவதற்காக ஃபிஸ்கால் மூலமாக மட்டுமல்ல, வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி SMS மூலமாகவும் அவர்களுக்கு அவசர அறிவிப்பு அனுப்பும்படியாக மன்று கட்டளை பிறப்பித்திருக்கிறது. இந்த உள்ளக விளையாட்டரங்கு என்று சொல்லி செய்யப்படுகிற அபிவிருத்தி என்ற போர்வையிலே செய்யப்படுகிற விடயம் சம்பந்தமாக மன்றுக்கு நாங்கள் வேறொரு முக்கிய விடயத்தையும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதாவது யாழ்ப்பாணத்துக்கு உள்ளக விளையாட்டரங்கு தேவை என்கின்றது எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு விடயம். இது சம்பந்தமாக பல வருடங்களுக்கு முன்பதாகவே நகர அபிவிருத்தி அதிகார சபையினாலே 3 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு ஆவணங்கள் மூலமாக மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களிலே அது பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் ஏற்கனவே
நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்மொழிந்திருக்கிற இடங்கள் ஏன் பொருத்தமற்றவை என்ற எந்தவித ஆராய்ச்சியும் இல்லாமல் அப்படியான இடங்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற வேளையிலே இந்த சூழலியலை பாதிக்கிற வண்ணமான செயற்பாட்டிலே பழைய பூங்காவினுக்குள்ளே தான் இதை கட்ட வேண்டுமென்று எவருக்கும் தெரியாமல் எந்த அனுமதியும் இல்லாமல் இது செய்யப்படுவதை தடுப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர யாழ்ப்பாண நகரத்துக்கு அல்லது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு உள்ளக விளையாட்டரங்கு தேவையில்லை என்ற அடிப்படையிலே இது செய்யப்படவில்லை. அது அத்தியாவசிய தேவை. அது நகர அபிவிருத்தி அதிகார சபை ஏற்கனவே பல ஆராய்ச்சி மூலமாக செய்யப்பட்டிருக்கிற முன்மொழிவுகளின் அடிப்படையிலே ஏதாவது ஒரு இடத்திலே அது செய்யப்படலாம். ஆனால் மிக மிக எங்களுடைய யாழ்ப்பாண நகரத்துக்கு சொந்தமான நகரவாசிகளுக்கு சொந்தமான அந்த தர்ம சாதனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி பறவைகளுக்கு சொந்தமான விலங்குகளுக்கு சொந்தமான அந்த மரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடையவர்களே அதனை அளிப்பதற்கு யாழ்ப்பாண மத்தியிலே காணப்படுகிறதான இந்த பொக்கிஷத்தை அளிப்பதற்கு இடம் கொடுக்க முடியாது என்ற முறைப்பாட்டைத்தான் இன்று நீதிமன்றத்துக்கு நாங்கள் முற்படுத்தியிருக்கிறோம். அதனை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியிருக்கிறது. குடியியல் நடவடிக்கைகள் சட்டக்கோவையின் 16ஆம் பிரிவின் கீழே ஒரு பயனாளிகள் பலர் இருக்கிற வேளையிலே ஒரு பயனாளியாக திருமதி கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிற போதிலேயும் சகல பயனாளிகளுக்கும் அறிவித்தல் கொடுப்பதற்காக இந்த வழக்கிலே அவர்கள் வேண்டுமென்றால் வந்து சேர்ந்து கொள்ளலாம். அறிவித்தல் கொடுப்பதற்காகத்தான் பிரிவு 16இன் கீழே பத்திரிகை மூலமாக விளம்பரங்கள் அறிவித்தல்கள் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் கோரியிருந்தோம். அதையும் நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. ஆகவே விசேடமாக அதாவது இந்த நம்பிக்கை பொறுப்பு சொத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உடைய அனைவரும் விசேஷமாக யாழ்ப்பாணத்து நகரவாசிகள் இந்த அறிவித்தலையும் கவனித்து யாழ்ப்பாணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய சூழலியல் பொக்கிஷத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று வழக்காளியான திருமதி கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் அவர்கள் யாழ்ப்பாண மக்களை கேட்டுக்கொள்கிறார். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சரினால் அடிக்கல் நாட்டப்பட்ட உலக விளையாட்டு அரங்கு நிர்மாண பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு யாழ் மாவட்ட நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது.